ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் யாருக்கு, அதாவது எந்த பெண்ணிற்கு நல்ல பாசமுள்ள, மனம் போல நல்ல பாசமாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல அன்பான கணவன் கிடைப்பான்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். வாழ்க்கை துணை என்று வருகிற போது குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது என்னுடைய கணவர் நல்லவராக இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் என் தந்தையை போல என்னை பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக அவர் வளர்க்க வேண்டும், அதாவது ஒரு நல்ல கண்ணறைந்த நெஞ்சுக்கு நிறைந்த பாசமுள்ள அன்பான கணவன் கிடைக்க வேண்டும் என்று சொல்றதுல எல்லா பெண்களுக்குமே உண்மையான ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் இருக்கும். யாருக்கு அந்த பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். அடிப்படையில ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. அட்லீஸ்ட் ராசி அதிபதியாவது நன்றாக இருக்க வேண்டும். லக்னம் ஒருவேளை கெட்டு போயிருந்தால் லக்னாதிபதியாவது நன்றாக இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அட்லீஸ்ட் ராசி அதிபதியாவது கெட்டு போயிருக்க வேண்டும். அதாவது லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி, இதில் ஏதாவது ஒன்றாவது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது மாறாத விதி. அப்போதுதான் கொடுப்பனவு என்பது இருக்கும். எந்த நல்ல விஷயம் என்றாலும் அதை அனுபவிப்பதற்கான பாக்கியம் வேண்டும். லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த நான்குமே கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதகம் சோடை போய்விடும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போய்விடும். அதனால குறைந்தபட்சம் லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இதில் யாராவது ஒருவராவது நன்றாக, இந்த நான்கு அமைப்பில் ஏதாவது ஒன்றாவது நல்லபடியாக இருக்க வேண்டும். இது மாறாத விதி. திருமணம் குடும்பம் என்று சொல்லி வருகிற போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அதே போல 8ஆம் இடம் என்று சொல்கிறது மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்தில் நிற்கிற ஒரு கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருந்தால் குடும்ப வீட்டை ஒரு நல்ல கிரகம் பார்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு கூடாத அமங்கலமான இயற்கை பாவ கிரகம் இருந்தால் 2ஆம் வீட்டை குடும்ப வீட்டை பார்த்து கெடுக்கும். அதனால 2, 7, 8ஆம் வீடுகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது இன்னும் ஒரு மாறாத விதி. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ற காலங்கள்ல உங்களுடைய வயசு காலத்துல நீங்கள் திருமணம் செய்கிற போது அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ ஜென்ம ராகுவோ அல்லது அவயோக தசாபுத்திகளோ நடக்காமல் இருக்க வேண்டும். யோக தசாபுத்திகள் நடக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்கிற காலத்துல கோச்சாரத்துல அஷ்டமச்சனி ஜென்மச்சனி ஜென்ம ராகு நடக்காமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நடந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசைகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இது போன்ற அமைப்புகள் இருக்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல வாழ்க்கை வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இதிலும் கூடுதலாக நல்ல பாசமுள்ள கணவன், பெற்ற தந்தையை போல பார்த்து கொள்ளக்கூடிய கணவன் நமக்கு அமைவாரா என்று சொல்லி எல்லா பெண்களுக்கும் ஒரு விருப்பம் மட்டுமல்ல, ஏக்கமே இருக்கும். உண்மையில சொல்றேன், இன்னைக்கு ஒரு துஷ்ட உடைச்சு கதைக்கிறேன். அதாவது ஜோதிட சொந்தங்களுக்காக சில ரகசியங்களை, அதாவது ஜோதிட ரகசியங்களை தாராளமாக பகிர்ந்து கொள்கிறேன் எல்லா ஜோதிட சொந்தங்களோடும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது, நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயோடு குரு சேர்ந்து அமர்ந்து அல்லது செவ்வாயோடு பஞ்சமாதிபதி அல்லது பாக்கியாதிபதி 5 குடையவர் அல்லது 9 குடையவர் திரிகோணாதிபதிகள் சேர்ந்து அமர்ந்து விட்டால் நிச்சயமாக பாசமுள்ள நல்ல கணவன் கிடைப்பான். ஒரு 2 வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகாமல் திருமண காலத்தில் நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல களத்திரகாரகன், அதாவது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருந்து செவ்வாயோடு குரு சேர்ந்து அமர்ந்தாலோ அல்லது செவ்வாயோடு திரிகோணாதிபதிகள் சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ நிச்சயமாக மனசுக்கு பிடிச்ச பாசம் உள்ள நல்ல அன்பான கணவன் கிடைப்பான். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.